தமிழ்நாட்டின் ஓர் அழகிய கிராமம். அங்கு ஒரு சிறிய மண் வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தது ஓர் முஸ்லிம் குடும்பம். அம்மா பாத்திமா, 5 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரே ஒரு ஆண் குழந்தை அஜ்மல். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாளுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. இன்று சாப்பாடு கிடைக்குமா? இதுதான் தினமும் அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. அஜ்மல் வயது 17 தான். ஆனால் அவன் வீட்டின் தலைவனாக இருந்தான். அவனுடைய அப்பா அவன் பிறந்து ஒரு வருடத்தில் இறந்து விட்டார். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து முதலில் தண்ணீர் எடுத்து வருவான். பிறகு அக்காக்களுக்கு உதவி, அதன் பிறகு வேலைக்கு செல்வான். அவனின் வேலை எது கிடைத்தாலும் பார்ப்பதுதான். கட்டுமான தொழில், ஹோட்டலில் வேலை, சுமை தூக்குவது என அனைத்தும். சில நாட்கள் 100 ரூபாய் கிடைப்பதே பெரிது, சில நாட்கள் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் விடமாட்டான். அது என்னவென்றால், அவன் வீட்டில் யாரும் பசியுடன் தூங்கக்கூடாது என்று நினைத்தான். ஒரு நாள் அவர்களுடைய உறவினரின் வீட்டில் கல்யாணம். அம்மாவும் 5 அக்காக்களும் அந்த கல்யாணத்திற்கு போனார்கள். அஜ்மலும் போனான். ஆனால் அவன் விருந்தினராக இல்லை, வேலைக்காரனாக. மண்டபத்தில் தண்ணீர் ஊற்றுவது, பாத்திரம் தூக்குவது, மேஜையை சுத்தம் செய்வது என எல்லா வேலைகளையும் அவன் செய்தான். கல்யாணம் முடிந்தது. எல்லோரும் சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்கள். அஜ்மல் மட்டும் கடைசியாக இருந்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. என் வீட்டில் அம்மாவும் அக்காக்களும் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. கல்யாணம் முடிந்ததும் மீதமிருந்த பிரியாணி குவியலாக இருந்தது. அஜ்மல் சற்று தயக்கத்துடன் மெதுவாக கேட்டான், அண்ணா, இந்த பிரியாணியை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து போகலாமா என்று கேட்டதற்கு அவர்களும் எடுத்து கொண்டு போப்பா என்று சொல்லிவிட்டார்கள். அவன் ஒரு பழைய கென்னியில் நிறைய பிரியாணியை எடுத்தான். அவன் கண்களில் கண்ணீர். இன்று என் வீட்டில் பசி இருக்காது என்று. உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் சுமார் மாலை 6:30 இருக்கும். வானம் இருள் படர்ந்து ஆரம்பித்தது. அஜ்மல் அவசரமாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு கல்லில் அவன் காலை தட்டிவிட்டு விழுந்தான். ஐயோ என்று அவன் கீழே விழ, அவன் கையில் இருந்த பிரியாணி கென்னி பறந்து போய் அங்கிருந்த ஓர் பழைய பாலடைந்த கிணற்றுக்குள் விழுந்தது. அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அந்த கிணறு கிராமத்தில் யாரும் போகாத இடம். அங்கு பேய் இருப்பது என்று எல்லோரும் சொல்வார்கள். அஜ்மல் கிணற்றுக்குள் பார்த்தான். இருள் மட்டும் சூழ்ந்திருந்தது. அவன் கத்தினான், யாராவது இருக்கீங்களா? எந்த பதிலும் இல்லை. அவன் கண்ணீர் விட்டான். இதுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு என்று அவன் மனம் உடைந்தது. இன்று அனைவரும் பட்டினியாக இருப்பார்களே என்று மனதிற்குள் குமுறினான். அந்த இரவு அவர்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை. அம்மா அக்காக்கள் அனைவரும் பசியோடு படுத்து தூங்கினார்கள். அஜ்மலுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அப்போது அஜ்மலின் அம்மா மெதுவாக கண்விழித்து பார்க்க அஜ்மல் தூங்காமல் அமர்ந்திருப்பதை கவனித்தார். அப்போது அவனின் அம்மா மெதுவாக சொன்னார்கள், பரவாயில்லப்பா, நாளைக்கு பார்ப்போம், நீ தூங்கு என்று ஆறுதல் கூறினார்கள். நான் இன்னும் கவனமாக இருந்திருந்தா என் குடும்பம் இப்ப பசியில இருந்திருக்க மாட்டாங்க என்று அவன் தன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டான். அந்த கிணற்றுக்குள் 100 வருடங்களாக பசியோடு இருந்த ஒரு பூதம் இருந்தது. அது சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. அந்த பிரியாணி கென்னி கீழே விழுந்தது. பூதம் அதை கண்டது. முதலில் சந்தேகப்பட்டாலும் பசியால் அதை திறந்து சாப்பிட ஆரம்பித்தது. அதை சாப்பிட்ட பூதம், ஆஹா, எவ்வளவு ருசியா என்று அதிர்ச்சி அடைந்து அதை வேகமாக சாப்பிட்டது. பல வருடங்களுக்கு பிறகு அது நல்ல உணவை சாப்பிட்டது. அந்த வாசனை கிணறு முழுக்க நிரம்பி இருந்தது. அதன் கண்களில் கண்ணீர். இது மனிதர்களின் உணவா என்று அது தன்னிடமே பேச ஆரம்பித்தது. நான் எத்தனை வருடங்களாக பசியில் இருக்கின்றேன், ஆனால் இவ்வளவு நாள் யாரும் எனக்கு ஒரு பிடி சாப்பாடு கூட தரவில்லை என்று சொல்லி மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தது. இது என் வயிற்றை மட்டும் நிரப்பவில்லை, என் ஆன்மாவையே திருப்தி அடைய செய்கிறது என்று சொல்லி மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை போல. யாரோ ஒருவன் தன்னோட பசியை மறந்து இந்த உணவை எனக்காக கொண்டு வந்திருக்கின்றான். அவன் யாரோ, ஆனால் அவன் நல்லவன் என்று சொல்லி அது கென்னியை காலி செய்தது. பிறகு வானத்தை பார்த்தது. அந்த பையனை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நான் ஏதாவது திரும்பி கொடுக்கணும்னு நினைத்தது. அந்த இரவு சுமார் 2 மணி. அந்த பூதம் அவனை தேடி வந்தது. அஜ்மல் தூங்கிக் கொண்டிருந்தான்.
வீட்டில் முழுக்க அமைதி. வெளியே காற்று வீசும் சத்தம் மட்டுமே கேட்டது. திடீரென கடக் 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 என்று ஒரு சங்கிலியை இழுக்கும் சத்தம் கேட்டது. அஜ்மல் திடுக்கிட்டு கண் விழித்தான். அவன் அம்மாவும் அக்காவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். அவன் மெதுவாக கதவுக்கு அருகே சென்றான். சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது. யாரோ கனமான ஒன்றை இழுத்து கொண்டு வருவது போல. அவனின் கைகள் நடுங்கியது. திறக்கலாமா வேண்டாமா என்று சற்று யோசித்து கொண்டு குழம்பினான். அவன் மெதுவாக கதவை திறந்தான். வெளியே மங்கலான நிலவொளியின் மூடு பனி. ஓர் பெரிய அண்டா தரையில் உருண்டு கொண்டிருந்தது. அதில் பெரிய இரும்பு சங்கிலி கட்டப்பட்டிருந்தது. அந்த சங்கிலி தரையில் உரசிய சப்தம்தான் அது. அஜ்மலின் கண்கள் பெரிதானது. அந்த அண்டாவின் பின்னால் ஓர் உயரமான கருப்பு உருவம், மனிதனைப் போல. அதன் கண்கள் வெண்மையாக உடைந்தது. அதை பார்த்ததும் அஜ்மலின் உடம்பு முழுக்க உறைந்து போனது போல் இருந்தது. அந்த உருவம் பேச ஆரம்பித்தது. பையனே, குரல் ஆழமாக கிணற்றுக்குள் வருவதை போல எதிரொலித்தது. அஜ்மல் பின் சென்று சுவரில் ஒட்டி கொண்டதை போல நின்றான். நீ என்று மாலை கிணற்றுக்குள் போட்ட உணவு என்று சொன்னதும் அவனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதை நான் சாப்பிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் அஜ்மலுக்கு எல்லாம் புரிந்தது. பூதம் மெதுவாக முன்னே வந்தது. அவனின் முகத்திற்கு அருகே அதன் மூச்சு குளிர்ந்த காற்று மாதிரி அடித்தது. அஜ்மல் தன் கண்களை மூடிக்கொண்டு, இப்போது இது என்னை கொல்லப் போகிறது என்று மனதிற்குள்ளே பேசிக்கொண்டு பயந்தான். ஆனால் அந்த குரல் மெதுவாக சொன்னது, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் அஜ்மல், கண்களை திற என்றது. கண்களை அவன் மெதுவாக திறந்தான். அந்த வெள்ளை கண்களில் கோபம் இல்லை, பசி மட்டுமே இருந்தது. நான் பல வருடமாக பசியோடு இருந்தேன். நீ போட்ட அந்த உணவு என்னை உயிரோடு இங்கு இழுத்து வந்து விட்டது என்று பூதத்தின் கதையை சொல்ல ஆரம்பித்தது. 1500 வருடங்களுக்கு முன்பு அந்த கிராமத்தில் ஓர் மந்திரவாதி வாழ்ந்தான். அவன் ஒரு பேராசைக்காரன். தங்கத்துக்காக எதையும் செய்வான். ஒரு நாள் அவன் ஓர் அரக்க சக்தியான பூதத்தை கட்டுப்படுத்தும் மந்திரத்தை கற்றுக்கொண்டான். அந்த பூதம் பெரிய சக்தியுடையது. எங்கே வேண்டுமானாலும் போய் தங்கம், வைரம், வைடூரியம் என எடுத்து வர முடியும். மந்திரவாதி அந்த பூதத்தினை கட்டுப்படுத்தி தனக்கு தங்கம் வேண்டுமென கட்டளை போட்டான். பல வருடங்கள் அந்த பூதம் வேலை செய்தது. ஓர் பெரிய அண்டா முழுக்க தங்கத்தினை நிரப்பிக் கொண்டு வந்தது. ஆனால் அந்த மந்திரவாதி அதை பற்றவில்லை என்று கூறி பூதத்தினை தண்டித்தான். பூதம் கோபமடைந்தது. நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி மந்திரவாதியை தாக்க முயன்றது. அதற்கு முன்பே மந்திரவாதி ஒரு சங்கிலி மந்திரம் போட்டான். அந்த பூதத்தை கட்டி அந்த கிணற்றுக்குள் அடைத்து விட்டான். அவனுடன் சேர்த்து அந்த அண்டாவில் இருக்கும் தங்கமும் அந்த பூதத்துடன் கட்டப்பட்டது. யாராவது உன்னை 100 நாட்கள் உணவால் காப்பாற்றும் வரை நீ இங்கேயே இரு என்று சாபமிட்டான். அதனால் தான் பூதம் பல ஆண்டுகளாக பசியுடன் தான் வைத்திருந்த தங்கத்துடன் இருப்பதாக கூறியது. அஜ்மலும் பயத்துடன் அனைத்தையும் கேட்டான். பூதம் அஜ்மலிடம் ஓர் ஒப்பந்தம் செய்வதாக கூறியது. அது என்னவென்றால், 100 நாட்கள் தினமும் எனக்கு அது போல பிரியாணியை கொடு. அதற்கு பதிலாக அண்டாவில் இருக்கும் எல்லா தங்க காசுகளையும் உனக்கு தருகிறேன் என்றது. அஜ்மல் முதலில் பயந்தான். பிறகு அவனின் குடும்பம் நினைவுக்கு வந்தது. அவன் சம்மதித்தான். அன்றிலிருந்து அஜ்மல் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்து பிரியாணி வாங்கி அந்த கிணற்றில் போட்டான். சில நாட்கள் அவனுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவன் போட்ட ஒப்பந்தத்தை காப்பாற்றினான். மழை, வெயில், உடம்பு சரியில்லாத நாட்களிலும் கூட அவன் விடாமல் செய்தான். 100வது நாள் பூதம் மீண்டும் வந்தது. நீ உன் வாக்கை காப்பாற்றினாய். இன்றுடன் எனக்கு விடுதலை என பூதம் சொல்லி அது வைத்திருந்த அண்டாவை திறந்தது. அதற்குள் தங்க காசுகள் பிரகாசித்தன. இது எல்லாம் உனக்குத்தான். இதை நீ எடுத்துக்கொள். என்னை விடுதலை செய்ததற்கு நன்றி என சொல்லி அங்கிருந்து பூதம் மறைந்தது. பிறகு அஜ்மல்
விடாமல் அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொண்டான். அவன் அக்காக்களுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்தான். அம்மாவை சந்தோஷமாக வைத்துக் கொண்டான். ஆனால் அவன் ஒருபோதும் தன் பழைய கஷ்டத்தை மறக்கவில்லை. அவன் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். பசி என்று வருபவர்களுக்கு உணவளித்தான். பசி என்னவென்று தெரிந்தவன் தான் உணவின் மதிப்பை உணர்வான். நம்பிக்கையையும் நேர்மையையும் காப்பாற்றினால் வாழ்க்கை மாறும். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில பார்ப்போம். நன்றி.